குடும்பம் கொலையாம் தொகுப்பொருள் ஆசுவனான் அவர்கள் அதனைத் தொடர்ந்து மரபு கவி கற்போம். வணக்கம் வாங்கோ. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வாருங்கள். வணக்கம். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற ஒரு நிகழ்வு குடும்பம் குவலியம். இப்பொழுது நேரம் 11:14. இன்றைய குடும்ப குவலியம் உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு தை மாதங்களில சந்திக்கும் போது அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று எங்களுக்கு வழிகள் எல்லாம் பிறக்க வேண்டும் என்று எப்போதும் ஒரு நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்வோம். இன்று கேள்வி செய்யாத வாழ்க்கை வாழ தகுதி இல்லை, அதாவது கிறிஸ்டியன் செய்யாத வாழ்க்கை வாழ தகுதி இல்லை என்று சொல்லுகிறேன். காரணம் அது கேள்விகள் எப்போதும் வேள்விகளாக வந்தால்தான் எங்களோட வாழ்க்கை என்ற பல பக்கங்களை நகரக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த வகையில் நான் இன்று கொண்டு வந்த தலைப்பு என்னவென்றால், அது கேள்விகள் அல்ல. கேள்விகள் மனதில் வந்தது ஏனென்றால், ஏன் இந்த சமயங்கள் தேவை, ஏன் இந்த வாழ்க்கை சூழலில இப்படியான விடயங்கள் தேவை என்றதை நினைத்து கொண்டேன். குடும்ப குவலியம் என்று கொண்டு வர தலைப்பு 1047. இன்னும் 3 தலைப்பு வந்தால் 1050 தொட்டுவிடும். இன்றைய சூழலில் வாழ்க்கைக்கு சமய அறிவுகள் தேவையா இல்லையா, இந்த சமய அறிவு என்ன விடயத்தை கொண்டு வருது, ஏன் அந்த அறிவு எங்களுக்கு தேவை, ஏன் தேவை என்கிறீர்கள், அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டுமா போன்ற விடயத்தை தான் நான் இன்றைக்கு கொண்டு வந்தேன். ஆனால் மிக ஆழமாக நீங்கள் இதை பாருங்கள். இந்த சமய அறிவு, அதாவது இப்பொழுது நேவிசகா சொன்ன மாதிரி அந்த அதாவது சமய அறிவுக்குள்ள நீங்க மூழ்க வேண்டாம், ஆன்மீகவாதியாகவும் இருக்க வேண்டாம், சமயவாதியாகவும் இருக்க வேண்டாம், நீங்க நடுநிலைமையில இருக்கும். ஆனா இந்த சமய அறிவுகள் என்னத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தாண்டு எங்களோட வாழ்க்கையின் அனுபவத்தோட சேர்த்து நாங்க பேசிக்கொண்டால் அடுத்த சந்ததிக்கு நிச்சயம் கொடுக்க வேணும் என்பதை எங்களுக்கு கட்டியம் கூறி நிற்கும். சரி, அப்படியான ஒரு தலைப்போடாகத்தான் நான் வருகிறேன். நான் முதலில் சிவாஜினி தயாராக இருக்கிறார். வணக்கம் சிவாஜினி, வேறுங்கோ. இனிய வணக்கம் நகலா அவர்களே. இணைந்திருக்கும் அனைவரையும் நிறைவேற்றபடி வாழ்க்கைக்கு சமய அறிவு தேவையா என்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். வாழ்க்கைக்கு சமய அறிவு தேவையா? வாழ்க்கையோட எங்களோட பயணிப்பது சமயம். அது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியத்தை தான் நோக்கி அந்த பயணித்து கொண்டு இருக்கின்றார். இப்ப உதாரணமாக நாங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மாமிசம் சாப்பிடுவதில்லை. ஆரம்ப காலத்திலேயே அதுக்கு ஒரு வட்டை சொல்லி போட்டாச்சு, வெள்ளிக்கிழமையில் மாமிசம் சாப்பிடும். ஆமா, கடவுளை நாங்கள் வச்சு, ஆனால் ஒரு சமயம் சார்ந்ததா நாங்க சொல்லுவோம். நீங்க ஒரு நாள் விடுங்க அதுக்கண்டு. இப்ப அந்த வட்டை சுழி ஏன் போடப்பட்டது என்று சொன்னால், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தோட சேர்ந்த உலக ஆரோக்கியத்தையும் கையில் எடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் கூடுதலாக இந்து சமயத்தை சார்ந்த இனிய சமயம் எல்லாருமே 40 நாள் நோன்பு என்று இருக்கின்றார்கள். அந்த 40 நாள் கூட உலகத்துக்கு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கின்றார். எங்களுடைய உடலும் பாதுகாக்கப்படும். நிச்சயம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் சொல்வார்கள், வீடு வெள்ளிக்கிழமை என்றால் வீட்டை கூட்டி பெருக்க வேண்டும், அன்று பெருக்காதீங்கள், முதல் நாள் பெருக்கும். ஆனா பெருக்கிறது கூட உங்களுடைய சுத்தத்தை பேணுது. சுத்தம் பேணுறதுதான் அருமையான ஒரு விடயம் அதுக்குள்ள வருகுது. அந்த சமய அறிவோட நாங்கள் சுத்தம் பேணுறோம், அதே நேரம் ஒழுக்கமும் பேணுறோம். ஒழுக்கம் இப்ப கோயிலுக்கு போனா கலைக்காது, அமைதியாக இருக்கும். அமைதி கூட ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட அமைதியாக இருக்கிறது கூட ஒரு த்ரெஷ் இல்லாம நிம்மதியா ஒரு போன் எல்லாம் கையில வச்சுட்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பூசிய பாக்குற ஒரு நல்ல உடுப்பை போட்டு கோயிலுக்கு போக்குள்ள கூட இப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் எழுந்து நெத்தியில பொட்டு வச்சு திருநூறு பூசி அழகாக விழிக்கிட்டால் எங்களுக்கு எங்களை பார்க்க ஒரு ஆசை. ஆமா, ஒரு தூய்மை எங்கள்ல இருக்கும். அதே நேரம் வெள்ளிக்கிழமைகள்ல கூட வீடுகளை பார்க்க ஒரு அழகாக இருக்கும். ஏன்னா அன்று வியாழனே எல்லாம் ஒதுக்கிடுவோம். அப்போ அந்த அழகு கூட இந்த மனதுக்கு ஒரு இன்பத்தை தருது. நிச்சயம். அங்கே மிஞ்சம் ஒரு தெரிஞ்சு போட்டு திரிவோம். ஆனா ஒரு நாள் என்றாலும் வீட்டை ஒதுக்குறோம்.
இப்ப இதெல்லாம் சமயம் சார்ந்து எங்களோட உடலுக்கும் உள்ளத்துக்கும் எங்களோட சூழலை நாங்கள் தூய்மைப்படுத்துறதாகத்தான் இருக்கு. உண்மைதான். நான் 2 நாள் சைவம் சாப்பிடுவேன். வீட்டுல என் பிள்ளைகள் கேட்பார்கள், ஏனம்மா நீங்க 2 நாள்? நான் சொல்லுவேன் உணவு கட்டுப்பாடுதான் சொல்லுவேன் அவர்களுக்கு. உணவு கட்டுப்பாடு ஏன்னு சொன்னா சும்மா எங்களை நாங்கள் கட்டுக்களை போட மாட்டோம். அப்ப நான் செவ்வாயும் விடக்குள்ள மாமிசம் இவ்வளவோ காய்கறிகளை கூட அந்த விரத காலம் விரதம் என்றா தேடி தேடி சமைப்போம். இதெல்லாம் அந்த ஆரோக்கியத்தை நோக்கிய ஒரு பயணம். அப்ப சமயத்தை முன்னிறுத்தி கொண்டு ஆனால் எங்கட ஆரோக்கியத்துக்கும் அமைதிக்கும் ஒழுக்கத்துக்குமே நாங்க இந்த சமயத்தை பேன்ற மாதிரி இருக்குது. என்ன உண்மையா பார்க்கும். கூடுதலாக மும்மதங்கள்லயும் 40 நாள் நோன்பை விட அன்றாட இதுகள்லையும் வந்து பல இதுகள்ல செய்து கொண்டு இருக்கிறார். அடுத்த சந்ததிகள் வந்து இதுகளை வந்து அவர்கள் வந்து இப்படித்தான் செய்யணும் என்று நாங்கள் கட்டுக்குள்ள அவர்களை போல அவர்களாகவே தாங்கள் அதை நிறுத்தி நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். அன்றோட சேர்த்த பசுவும் அப்படித்தான் இருக்கும்ன்ற மாதிரி அந்த பிள்ளைகள் வந்து சில இடங்கள்ல வந்து ஆன்மீகத்தோட சேர்ந்து வளர்க்கணும். நிச்சயம் அப்படி வளர்ற பிள்ளையில வித்தியாசம் தெரியும். எங்கட வீட்டையே வந்து ஒரு பிள்ளை உடற்பயிற்சி நிலையத்துக்கு போகுதுன்னு சொன்னா அவங்க அந்த உடற்பயிற்சி நிலையத்துக்கு போற மாதிரி அங்க ஆலயத்துக்கு வந்து சுத்தி கும்பிட்டு திருநூறு பூச்சி சாமி தூக்கி சாமி தூக்குறது நேரங்கள் அதெல்லாம் உடற்பயிற்சி தானே. ஒரு பலம் பாரம் 5 வருஷம் 5 தரம் 3 தரம் பலம் பாறது கூட ஒரு பயிற்சி தான். உடலுக்கு பலம் தான். அப்படி இந்த ஆரோக்கியத்தை நோக்கிய ஒரு இதாகவே ஆமாம். ஆகவே சமய அறிவு என்பது ஒரு பிள்ளைன்ற ஆரோக்கியத்துக்கு தேவை என்று சொல்றீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. காலம் எழுமனே பஞ்சபுராணம் சாமியார் எழுபது பஞ்சபுராணம் பார்க்கிறோம், மனதை ஒருநிலைப்படுத்துறான். அந்த டைமே அதுக்கு ஒதுக்குறான். அப்ப சமயத்தின் ஊடாக சில நிபந்தனைகளை உங்களுக்கு கட்டுக்குள்ள போடுறான். அதுக்காக மதவாதியாக மாறிவிடக்கூடாது. ஆமா, மதவாதியோ அல்லது ஆன்மீகவாதியாகவோ தேவையில்லை. ஆனால் சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு வந்து எங்களுக்கு தேவை என்றது ஒரு உண்மையான விடயம். மற்றது வந்து நாங்கள் நெத்தியில வந்து சந்தனம் வைப்போம். அந்த சந்தனம் எல்லாம் நல்ல குளிர்மையான குளிர்மையான ஒரு இது. அந்த சந்தன கட்டியில இருந்து அரைத்து எடுக்கப்பட்ட இதுகள் எல்லாமே எங்களோட ஆரோக்கியத்தையே நோக்கிய ஒரு பயணம். இத பொட்டு வைக்கிறதே எங்களை 2 புருவத்துக்கு இடையில் வந்து பொட்டு வைக்கிறதே எங்களுக்கு அது ஒரு விஞ்ஞான தத்துவ விடயமாகத்தான் இருக்கிறது. என்றால் ஒரு குளிர்மை என்று நாங்க சொல்லுவோம். எங்களோட மனதுக்கு மூளைக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு இதுல வந்து கணக்க நரம்புகள் சேர்ந்த ஒரு புள்ளி. ஆனவழியால் பொட்டு கூட ஒரு பெண்ணுக்கு நெத்தி பொட்டு சொல்லுவீங்க. ஆமா ஆமா, நிச்சயம். மிக்க நன்றி சிவாஜினி, உங்களோட அருமையான கருத்து. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஒழுக்கம் அத்தனைக்குமே இந்த சமய அறிவு தேவை என்பது உண்மையான ஒன்று. வாழ்த்துக்கள். ஆமா நகுலவதி, வணக்கம். வணக்கம் நவுலா, உங்களோட தலைப்புக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த சமயம் என்பது வந்து மக்களோட அன்றாடி ஊறப்பட்டு வந்ததுண்டு. இப்ப உங்களுக்கு உங்கள் அம்மாக்களின் மூலமாக வந்திருக்கும், அவர்கள் சொல்லி தந்து இந்த அதை விட எங்களை இந்த ஒன்றை வந்து நாங்க செய்ய மாட்டோம் என்று சொன்னா அந்த இறைவனை தாட்டி கடவுள் பிடிச்சு போடுவேன், கடவுளுக்கு செய்யாட்டி இது போல என்று சொல்லி பயப்படுத்தி அதனால வந்து எங்களுக்குத்தான் நன்மை, எங்கள் உடலுக்கும் எங்கள் உள்ளத்துக்கு நன்மைக்காகத்தான் அப்படி அந்த சமய சந்தர்ப்பம் இதுகளை பயன்படுத்தி இப்ப ஒவ்வொரு நாளும் மாமிசம் சாப்பிடுறவர்கள் அதை சாப்பிடாம விடுறதுக்கும் மற்றது இதற்காக நாங்க துப்புரவுகளை கூட செய்வோம். இப்ப துப்புரவு செய்தாலும் கூட தெப்பங்கள் வருது வருஷம் வருது என்ற உடனே இன்னும் கூட துப்புரவுகள் செய்வோம். என்ன அப்படி ஒவ்வொன்றுக்காக தான் அந்த வழி முன்னோர்கள் செய்து வந்தார்கள். அப்போது வந்து கூடுதலாக மக்கள் வீடுகளிலே இருந்தார்கள், அதுகளை கூடுதலாக செய்து கொண்டு வந்தார்கள். கோயிலுக்கு செல்வது வீட்டில செய்வது இல்லை. ஆனா இப்பத்தே இதுகளின்படி பார்த்தா இப்ப செய்வதற்கு போய் நின்று அங்கே வருவதற்கு கூட நேரங்கள் குறைவாக இருக்கிறது. எனினும் அந்த சைவ சமயத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி வந்தால் அவர்கள் கன நேரம் இல்லாட்டியும் கொஞ்ச நேரம் என்றாலும் அதன்படி நடப்பார்கள். மற்றது அந்த எல்லா சமயத்திலேயும் நன்மையத்தான் சொல்லுது, ஒன்றிலேயும் தீமை சொல்லல.
அதன் வழியில போய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது, அப்படி பல பல உதாரணங்களை சொல்லி இதன்னேக்க அந்த பிள்ளைகளும் சிந்திச்சும் சில வேளை சிந்திக்கிற பிள்ளைகளும் இருப்பார்கள். மற்றவங்க செய்யக்க ஒரு பயம் வரும். என்ன அதற்காகவே இப்ப எனக்கு உதாரணத்துக்கு சின்ன வயதுல இந்த நாவல் மரத்துல மத்தியானம் போய் நாவல் பழம் பொறுக்கினால் வீட்டுல சொல்லினோம் வைரவர் வெறும் பிடிக்கும், மத்தியானத்துக்கு போகாதுங்க. அதை என்னத்துக்கு சொல்லிக்கணும்ன்றே தெரியாது. இல்ல அது வேப்பமர உச்சியிலே வேயொன்று ஆடுதென்று விளையாட போகும் சிறுவர்களை முளையிலே கிண்டி விடுவாங்கன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது என்னன்னா இரவில போறதுக்கு தான் அந்த காபனி ரோட் சைடு வரும். அப்ப அதனால கூடாதுன்றதுதான் அதின் அர்த்தம். நாவல் பழத்துக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியும். அங்கால கொஞ்சம் தள்ளி வைரவர் இருக்கு, வைரவர் வந்துடும் சொல்லுவார்கள். காய்ச்சல் ஏதன் வந்துட்டா உடனே கேப்பின நீ அங்க போனியோ இங்க போனியோ எல்லாம் கேட்டு விரட்டுவார்கள். அப்படி அந்த அந்த என்ன இதோட சேர்ந்த என்ன ஒரு கல்லில 2 மாங்காய் மாதிரி சமயத்தோட சேர்ந்த நன்மை எங்களுக்கு மற்றது ஒவ்வொரு நாளும் சாப்பிட சாப்பிட இந்த மிஷின் உடல் உறுப்புகள் எல்லாம் வேலை செய்தபடி இருக்கும். ஒரு நாளைக்கு சாப்பிடாம விதரம் இருக்கேக்க எங்களோட இது கொஞ்சம் இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அதுகள் இப்போ 2ம் அதுக்குள்ள வருது. இது கட்டாயம் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லாவிட்டால் யார் சொல்ல போயினோம். மற்றது நாங்கள் செய்யறத பார்த்துத்தான் பிள்ளைகளும் கடைப்பிடிப்பார்கள் அறவாசி என்றாலும். அதனுடைய நாங்கள் இதை கட்டாயம் பிள்ளைகளுக்கு பூத்த வேணும் என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அந்த சமய அறிவுகள் ஒரு கட்டுக்கோப்புக்குள் அந்த காலம் இருந்தது. பயம் என்ற ஒரு நிலை எங்களுக்கு இருந்ததான். ஆனா பயத்தின் ஊடாக அவர்கள் எங்களுக்கு சில வழிமுறைகளை காட்டினார்கள். இன்றைக்கு நாங்கள் அந்த பயத்துக்கு எதிராக கதைக்கலாமே, எங்களை பயப்படுத்துறீர்கள், சரியா சொல்லுங்கோ, அப்ப நாங்கள் போற மாட்டோம். இப்பொழுது நாங்கள் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த அவர்கள் ஓகே என்று சொல்லி அதை செய்கிறத பார்க்க சமய அறிவு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை வளர்க்கிறது என்பது உண்மை. ஏனென்றால் எங்களோட வாழ்நாளில நாங்கள் கண்ட அனுபவம் அது உண்மை என்று. ஆகவே அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுல தப்பே இல்லை. அதனால் நவலவதி அவர்களுடைய கருத்து மிகச் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். வணக்கம் வஜிதா, வாருங்க. உங்களுக்கு ஒரு அழகான தலைப்பு இன்றைய நேரத்தில் தேவையான ஒரு தலைப்பாகவும் இருக்கிறது. முதலில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்க கேக்குறீங்க சமய அறிவு தேவையா? இந்த உலகத்துல நாம வாழ்ந்த காலத்தை விட இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைகள் மிகவும் அறிவுபூர்வமான குழந்தைகள். நாம அந்த காலத்துல நம்மளோட மூத்த பெற்றோர்கள் சொல்ற விடயத்தை நாம கண்ணை மூடிக்கொண்டு நாம கேட்டுக்கொண்டு இருப்போம். இப்ப இருக்கிற குழந்தைகள் கேள்வி கேட்பார்கள். அவர்கள் சில மூட நம்பிக்கையான பழக்க வழக்கங்கள் எல்லா மார்க்கத்திலையும் இருக்குது. அது எங்களை பயன்காட்டி எங்களோட ஒழுக்க விழுமியங்களுக்காக நாங்க அதை கடைபிடிக்க வேண்டும். அதற்காக சில பயன்களை காட்டி எங்களோட மூத்த பெற்றோர்கள் எங்கள்கிட்ட அந்த மார்க்கஸ் போதனைகளை கடத்திக்கொள்ளும். ஆனால் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நாங்க அப்படி சொல்லிட்டு போக முடியாது கடத்திட்டு. சரியா சொன்னீங்க. அந்த குழந்தைகள் கேட்கின்ற கேள்விக்கு நாங்க அதுக்கான பதிலை ஆணித்தரமாக அந்த பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய வகையில சொல்ல வேண்டும். எங்களுக்கு முடியாவிட்டால் அதை தேடக்கூடிய பகுதிகளை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல உலக அறிவும் ஒரு சமயத்தின் மார்க்க அறிவும் முக்கியமாகப்படுகின்றது. நிச்சயம் 2 அறிவும் அந்த குழந்தைக்கு தேவை. எடுத்த உடனே அந்த குழந்தைகளுக்கு சமய அறிவு மட்டும் முக்கியம், இதை மட்டும்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்க பூர்த்தி கொண்டு வந்தோம்னு சொன்னா அந்த பிள்ளை கிணத்து கவலையாகத்தான் இருக்கும். உலக அறிவோட சேர்த்து உலக அறிவோடு சேர்த்துத்தான் அந்த சமய அறிவை நாங்க புகுத்தப்பட வேண்டும். அது முதலாவது. 2வது, அங்கு அந்தந்த மார்க்கத்தில் இருக்கிறார்கள். இப்ப நீங்க ஹிந்து சமயத்தில் இருந்தால் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு அந்த சமயத்தை போதிக்கும் போது நீங்கள் முதலில் அதை கடைபிடிக்கப்பட வேண்டும். சரியா சொன்னீங்க. ஒரு ஆசிரியர் கடைபிடிக்காமல் மாணவருக்கு சொல்றதுல எந்த விதமான ஒரு கருத்தும் சரியா போகாது. என்ன ஆகவே நாங்கள் கடைபிடித்தான் குழந்தையும் கடைபிடிக்கும். உண்மைதான். நீங்கள் அந்த குழந்தைக்கு திணிக்க கூடாது அந்த விடயத்துல. இப்ப அந்த குழந்தைக்கு இப்ப
நான் சரி, திணிக்காமல் வஜிதா, திணிக்காமல், அது நல்ல ஒரு அருமையான விடயம். திணிக்காமல் எப்படி அந்த சமய அறிவை அவர்களுக்குள் பூத்தலாம் இந்த நவீன காலத்துல? அதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, இப்ப நான் தொழுகின்றேன்னு சொன்னா எனது பேர பிள்ளைகளை பின்னுக்கு வைத்துக் கொண்டு உமா தொழப்புறா, ஓமா தொழப்புறா, என்னோட பக்கத்துல வந்து தொழுங்கன்னு சொல்லக்குள்ள விழுந்து விழுந்து எழும்புங்கள் அந்த குழந்தைகள். அது சில நேரம் எனது 7 வயசு இந்த முதுகுல ஏறி கொண்டிருக்கும் இந்த குழந்தை. நான் அந்த ருக்கு அந்த நிலத்தை நான் முத்தமிட்டு எங்களை தொழுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த நேரம் என்னால தூக்க ஒழுங்கலாது. என்னால நான் அதுக்கு பிறகு தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லுவேன், ஓமா தொழக்குள்ள நீங்க இப்படி செய்யக்கூடாது என்று நான் பின்னுக்கு சொல்லுவேன் அந்த பிள்ளைக்கு. விளங்குதா? அப்ப அப்படி அந்த குழந்தைகளையும் நமது பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு நாங்கள் படிப்பிக்கிறேன் பிரம் எடுத்துக்கொண்டு குர்ஆன் எடுத்துக்கொண்டு தொழுகவா என்று சொல்லி படிப்புகள்ல நான் நோன்பு பிடித்தாதான் அந்த கிழங்கு நோன்பு பிடிக்கும். எவ்வளவு நேரம் வரையும் ஏன் காலையில இருந்து பின்புறம் சூரிய மறையும் வரையும் சாப்பிடாம இருக்கிறா, என்னத்துக்காக இருக்கிறான்னு அந்த பிள்ளை சிந்திக்க வேணும். அந்த பிள்ளை என்னோட விட்டாலும் அந்த பிள்ளைய உன்னால முடியுதா ஒரு 12 மணி வரை எப்படிமா அப்புறம் இருக்கிறாங்க 2 மணி வரை எப்படிமா அதை விடுங்க உன்னால 7 புரியுது. அப்படியான சலுகைகளை நாங்க கொடுக்க வேணும் அந்த குழந்தைகளுக்கு. கொடுக்கும் பொழுது அதை வரும் எல்லா மார்க்கங்களும் ஏன் எங்களுக்கு நாங்க அந்த அறிவை கொடுக்க வேண்டும் என்றால் அங்கு நேர்வழி, ஒழுக்கம், கடமைப்பாடு, மற்ற மதங்களை எவ்வாறு மதிக்க வேணும், மற்ற சமூகத்தோடு எப்படி வாழ வேணும், மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும், அதைத்தான் ஒவ்வொரு மார்க்கங்களும் புகுத்துகின்றன. வேற வழிகளாக இருக்கலாம். அது நீங்க கோயிலுக்கு போறீங்க, நாங்க பள்ளிவாசலுக்கு போறோம், அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க விகாரைக்கு போறாங்க. வழிகள் வேறாக இருந்தாலும் அங்க போதிக்கப்படுறது ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு விடயத்தை தான் ஒரு இறைவன் தான் எல்லோரும் சொல்கின்றோம். ஒரு இறைவன் தான் இருக்கிறான். வழிகள் வேறையாக இருக்கிறது. அவங்களோட விருப்பம், அவங்க அந்த மார்க்கத்துல இணைந்து இருக்கிறது. அந்த அறிவு நாங்க திணிக்காம அந்த பிள்ளைகளுக்கு மூட நம்பிக்கை கலைக்கப்பட்டு இந்த உலகத்தின் இந்த நேரத்துல நாங்க போட்டப்பட வேணும். இப்ப நகுலபதி சகோதரி சொல்லியிருந்தார், நாகமரத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சகோதரி சொல்லிட்டு இருந்தார். அப்ப அந்த குழந்தை அவர் ஏன் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன், பாதுகாப்புக்காக அந்த தந்தை பெற்றோர்கள். நாவல் மரத்துக்கு என்ன பாதுகாப்பு? நானும் இவா சொன்னோன்னே நீ தேட வேணும் நினைச்சேன். நாவல் மரத்துக்கு என்ன பாதுகாப்பு? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க வேப்ப மரத்துக்கு இரவையில அது மாலை அப்ப ஒருவேளை அந்த பெற்றோர்கள் அது ஒரு காட்டு பகுதியாக இருக்கலாம், பாடசாலையை விட்டு நேரத்தோட வர வேணும், அதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக பெற்றோர்கள் அப்படியான. ஆனால் இப்ப இருக்கிற பிள்ளைக்கு சொன்னா அதை கேட்டுக்கொள்ளாது. நாங்கள் கேட்டோம். ஆனால் இப்ப இருக்கிற பிள்ளை ஏன் அதுக்கு ஆராயும் அங்க அறிவுபூர்வமான விடயத்தை நாங்க சொல்ல வேணும். இப்போ எல்லா மார்க்கத்திலையும் மூட நம்பிக்கைகள் பூத்தப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, இரவையில குறுக்கால போனா போக கூடாது. அப்ப ஒரு முக்கியமா வேலைக்கு முதல் போறவர் ஐயோ பூனா குறுக்கால போட்டு நான் இனி போயிடலான்னு வந்து நிக்கலாது. அது வாழ்வாதாரத்தை தேட இரவைக்கு கருப்பு பூனையும் போகும், வெள்ள பூனையும் அது போகும். அப்ப ஏன் போகிறாங்க, எதுக்காக சொல்றாங்க? இப்ப இருக்கிற பிள்ளைகள் தேடும். நாங்க என்ன செய்வோம்டா, அந்த காலத்துல உமா சொல்லுவா அப்படி போகாத, இப்படித்தான் இருக்க வேணும், இப்படி செஞ்சு ஆகாது, இப்படி சாப்பிடாத என்று சொன்னா ஓமோன்னு கேட்டுக்கொள்வோம். தட்டி கேட்க மாட்டோம். ஏனென்றால் அங்க கேட்டா எங்களுக்கு மரியாதை இல்லாம நாங்கள் வாயாடி நீ ஒழுக்கம் இல்லாம பேசுற, பெரியாக்களுக்கு கிடைக்கிற, அதை விட்டு தட்டி கேட்டு எங்களை அமைச்சு வைத்தாங்க. அப்ப நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லலாது. அதுகளுக்கு நாங்க இந்த அறிவுபூர்வமான பதில வணங்கினாத்தான் அதுல நிலைத்து இருக்கு. அதே போல அந்த நன்மை தீமையை அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேணும். ஒரு மார்க்கம் இல்லாவிட்டால் ஒரு கடிவாளம் இல்லாத ஒன்றாக போய்விடுவோம். கடிவாளம் இல்லாத ஒரு வண்டி எப்படி ஓடும் என்ற மாதிரி தான் அது இருக்கு. நிச்சயம் நீங்கள் அழகா சொன்னீங்க அந்த கடிவாளத்தை. அந்த கடிவாளம் என்பது அவங்க கடைபிடிக்கிற மார்க்கங்கள் தான் அந்த கடிவாளமாக கூட்டப்படுகிறது. அது அந்த பயத்தை ஊட்டி திணித்தார்கள். அந்த காலத்துல பயத்தை ஊட்டித்தான் திணித்து கொண்டிருந்தார்கள். இல்லாம இப்ப எங்கட மௌலவி பேசுனா நான் அந்த பேன்களை கேட்டு எங்கட பிள்ளை சொல்லும், ஏன் இவர் இப்படி கத்திட்டு போறாரு, நான் வெளியா சொல்லலாம் தானம்மா, அதை கேட்காதங்கம்மா, அவர் என்ன ஏன் இப்படி சத்தம் போட்டு கத்துறாரு, இப்படிதான் கேட்கணும் பிள்ளை. அப்ப ஒரு விடயத்தை பிள்ளைகளுக்கு செய்யாத என்று நாங்க சொல்றதுக்கும் இதை செய்யாத என்று சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
இருக்கு ரெண்டும் அதே பதில் தான். ஆனா அதுல இதுல எப்படி சொல்றாங்க அத, அந்த மார்க்கத்தை போதிக்கின்றவர்கள், ஐயரா இருக்கட்டும், மௌலவியாக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், புத்த பெருமாண்ட அந்த சீடராக இருக்கட்டும், அருமையான முறையில் அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு பின்னிட்டு அந்த இளைய தலைமுறையால் கொண்டு போகும். அது என்பதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி வஜிதா. நேரம் கிடைத்தால் நான் மீண்டும் வருகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக அருமையாக அற்புதமாகவே வஜிதாண்ட பேச்சு அமைந்திருந்தது. ஏனென்றால் எங்களோட ஒரு நேரான வழிக்குத்தான் நாங்கள் அதை கொண்டு செல்லுகிறோம் என்றது உண்மைதான். ஒரு தேரோட்டியாக இருக்கும்போது அந்த தேரை செலுத்தி கொண்டு இருக்கும்போது கடிவாளத்தை கையில பிடிச்சாதான் அது சரியாக அந்த மாடு அசையும், இல்லாவிட்டால் அது அங்கேயும் போகும் இங்கேயும் போகும். ஆகவே நாங்கள் நேரான வழிக்கு குழந்தைகளை இட்டு செல்றோம் என்றது உண்மை. அடுத்தது ஒழுக்கம் சார்ந்த விடயம். அடுத்தது நாங்கள் எப்படி இன்றைய காலத்துல பூத்த வேணும் என்ற விடயத்தையும் நீங்கள் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்கும். ஏனென்று கேட்டா அன்றைக்கு எங்களுக்கு சொன்னது அத்தனையும் செய்தோம், இன்றைக்கு அப்படி செய்யாது. இப்ப அந்த நாவல் மரத்தை நான் தேட வேணும் என்று நினைச்சேன். இது முடிஞ்ச உடனே ஏண்டா ஏன் நாவல் மரத்தால போய்க்க இந்த கதை வந்தேன். அப்படி பிள்ளைகள் தேடுங்கள். ஆனபடியா நாங்கள் சரியான அறிவுபூர்வமான விடயங்களை சொல்ல வேணும் என்பது உண்மை. வணக்கம் ஜியாக்கா. வணக்கம். மாணிக்கம் வணக்கம். உங்களோட தலைப்புக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, இந்த மதங்கள் எல்லாம் அன்பைத்தானே சொல்லுது. அப்ப எல்லா மதங்களும் அன்பை சொல்றபடியா நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இப்ப பள்ளிக்கூடங்கள்ல அல்லது எங்கட கோயில் தலங்களிலாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கூட்டம் வைப்பார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி. அப்படி பயிற்சி வர்றபடியா அந்த பிள்ளைகள் கொஞ்சம் அறியுதுகள், என்ன மாதிரி சமயத்தை பற்றி அறியுதுகள், என்னத்தை பார்க்கணும், என்னத்தை இதணும், உதாரணங்களை காட்டி அவரை விளங்கப்படுத்திக்கல. அதில் இப்போ கோயிலுக்கு போகணுமென்னா கோயிலுக்கு போகத்தான் வேணும், காலமையில் போகணும். அது பழக்கத்துக்கு கொண்டு வந்தால் இப்போ வெள்ள நிலம்பி குளித்து கோயிலுக்கு போய் அங்கே நடக்கிற விஷயங்களை இந்து மதத்தில் சரி, கிறிஸ்தவ சமயத்தில் சரி. கிறிஸ்தவ சமயத்தில் நாங்கள் மூழ்கி தோய்ஞ்சு போகிறோன்றது இல்லை, ஆனால் கொஞ்சம் துப்புரமாக தான் போவோம். அப்படி இருந்தும் கூட அங்கே போய் அதை நேரடியாக பார்க்குறபடியாக தான் அந்த பிள்ளைகளுக்கு அதுகள் எப்படி நடக்குது, எப்படி இதில் இருக்குது ஒரு விசுவாசம் வேறு, ஒரு நம்பிக்கை வேறு என்ன. அதனாலேயே அந்த பிள்ளைகளை நாங்கள் விட்டுட்டு போகக்கூடாது, கூட்டிக் கொண்டு போய் சொல்லிக் கொடுக்கணும். பொதுவாக எல்லாரும் போகிறான்னு சொன்னால் பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோம். காவடி ஆடுறா என்னென்று தெரியாது, காவடி ஆடுறப்பன்னா என்னென்று சில பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை கொண்டு போய் ஒரு கோயில் கொண்டு போய் காட்டினா தான் காவடியை பாருங்க இந்த மாதிரி செய்யணும்ல. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வரும் தங்களுக்குள்ளே, நடா இப்படியெல்லாம் செய்யணும், இப்படி தண்ணோணுமெண்டு. அப்படியே அந்த இப்போ நல்லூர் கோயிலில் மற்றது பேர் கோயில்கள் எல்லாம் நடக்கல. அந்த யாரு எங்களோட இங்கே ஜெர்மன் நாட்டில் பாருங்க, அவர்களெல்லாம் கனவேர் மாறிடணும். என்ன அதுக்குள்ள அதுகள் செய்யணும், இதுகள் அது அவைகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அப்படி தங்களுக்கு செய்தால் ஒரு பலன் கிடைக்கும்ன்றது மாதிரி. அப்போ அது மாதிரி அந்த கோயில்களுக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகணும், அந்த சில செயற்பாடுகளை செய்ய விடணும். ஆனால் இப்போ பெரிய ஆக்கள் என்னென்னு சொன்னால் கோயில் வழியில் இருந்தோன்னு அந்த பெரிய ஆக்கள் தான் தாங்கள் தான் இந்த நிர்வாகங்களை செய்யணும் கொள்ளணும் எல்லாம் சொல்லுங்க. அந்த பிள்ளைகளை கொண்டு போய் விட்டு பாருங்க, எல்லாம் திருத்தமாக செய்யுங்கள். என்ன திருத்தமாக ஒழுங்காக செலவில்லாமல் செய்யுங்கள். இது சில பேர் காசுக்காண்டி தானே அங்கே போயிருந்தோன்னு எல்லாம் செய்யணும், காசுகள் இதெல்லாம் அதில் வருகிறது. அப்படி அப்போ அந்த பிள்ளைகளை நாங்கள் கட்டாயம் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போனால்தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது, என்ன இதுன்னு நாங்கள் அதை செய்யணும்னு ஒரு ஆர்வம் வரும், ஒரு தூண்டுதல் வரும் அல்லவா. ஆமா, இன்றைக்கு வீடுகள்ல பெற்றோர்கள் சொல்றது குறைவு. ஒரு நீதி கதையோ அல்லது சமயம் சார்ந்த விடயங்களையோ இன்றைக்கு அவசரம், அது வேலை சில நேரங்கள அதெல்லாம் தெரிய மாட்டேன், தெரிய மாட்டேன்னு சொல்லி போங்களேன், என்ன தெரியா போ என்னோட பாண்ட பேரன்னு சொல்லுங்கள். அப்ப இப்படியான ஒரு புதுத்தலங்களை கொண்டு பொதுத்தலைகளுக்கு பிள்ளைகளை அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். என்ன கோயில்களுக்கு போகணும், கோயில்களுக்கு கூட்டிக் கொண்டு போகணும். அதை முக்கியமாக பிள்ளைகள் பெற்றோர்கள் கவனிக்கணும். பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறது, பிள்ளைகளுக்கு இப்படி நம்பிக்கை விசுவாசங்களை ஏற்படுத்திட்டு போகணும், துப்புரவா போகணும் என்று சொல்றதெல்லாம் உண்மையாக அது பிள்ளைகளுக்கு நாங்கள் பின்னால் வில்லங்க கஷ்டப்பட்டாது 2-3 நாள் கஷ்டப்பட்டு கூட்டிக் கொண்டு போனாலும் திணிக்கிறேன் இல்லை. மதியம் நீங்கள் கஷ்டப்பட்டு கூட்டிக் கொண்டு போனால் அவர்கள் புறாத தங்களோட பழக்கத்துக்கே அதை கொண்டு வந்துடுவார்கள். பூவைத்தான் வேணும் அந்த இது வந்துடும் அவைகளுக்கு. நாங்களெல்லாம் பின்னேரத்தில் 8 மணி உடனே சின்ன ஆக்களும் சரி பெரிய ஆக்களும் போயிருந்து குடும்ப சோகமாக இருந்து சொல்கிறோம். நாங்கள் அது இருக்கு நித்திரை தூங்குறதா, நாங்கள் நித்திரை 8 மணி செய்கிறோன்னா பாருங்க நித்திரை தூங்கி எங்களை வெளியில் பிடிக்க விட்டுட்டு அப்புறம் அது பழக்கத்துக்கு வந்துடும். நாங்கள் வெளியாக இருந்து செய்யணும் கொள்ளணும். அதை நாங்கள் செயற்பாட்டில் செய்தால்தான் அது எங்களுக்கு
பிள்ளைகளுக்கு மனதில் இருக்கிறோம் என்பதை மிக்க நன்றி, மிக்க நன்றி ஏக்கா. அருமையாக சொன்னீங்கள். அந்த குழந்தைகளை நாங்க விட்டுட்டு போவோம். ஏனென்று இடைஞ்ச கோயிலுக்கு வந்து என்ன செய்யறாண்டு குழந்தைகள் அப்படி விட்டுட்டு உண்மையிலேயே போகக்கூடாது. ஏனென்றால் கொண்டு செல்லும் போதுதான் நாங்க என்ன நடக்கிறதுன்றது அந்த பிள்ளை ஆராயும். சின்ன குழந்தையும் கேட்கும், ஏன் இந்த தீபம் ஏத்தினம், ஏன் இந்த பெல் அடிக்குது என்ற ஒரு நிலையில அந்த குழந்தை வந்து ஆராய்ச்சி செய்யும். ஆமா, இதே ஒரு அண்மையில ஒரு ஒரு மகாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு வந்து ஒரு பாடசாலையில நடைபெற்றது. அந்த பாடசாலை மாநாடு நடைபெறக்குள்ள அங்க வந்து அவைய ட்ரெடிஷனல் படியா இது நியூசிலாந்துல நடைபெற்று அந்த ட்ரெடிஷன் படி அவைய ஒரு சங்கு ஊதுவினமா அந்த தொடங்க முதல் விளக்கேற்றி அந்த சங்க ஊதிக்க அந்த சங்கின்ற ஓசை ஒரு பிள்ளைக்கு காதில விழுந்து அந்த பிள்ளை அது வந்து சொல்லுது என்னென்றால் அந்த சங்கின்ற ஓசை என்ற மனதை நல்ல ஒரு ஆன்மீக நிலைக்கும் நல்ல ஒரு பலமான நிலைக்கும் உருவாக்கினதுண்டு. அது சொல்லும் போதே நான் கேட்கும் போது அதிசயமா இருந்தது. அப்ப அந்த ஒரு சமய அறிவு கூட அந்த பிள்ளைகளின் சிந்தனையை தூண்டக்கூடிய அளவு அந்த சத்தம் அமைஞ்சிருந்தது. அப்ப நிறைய கேள்விகள் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அந்த வகையிலேயே உண்மையிலேயே அது சிறப்பாக சொன்னார். வாழ்த்துக்கள். ஆம், அடுத்து வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. வணக்கம். அடுத்து உங்களை எடுக்கிறேன். இல்ல நான் போன முறை மட்டும்தான் வேற இல்லை. இல்ல அவாவ நெய்விசக்காவை உங்களை பிறகு எடுக்கிறேன். எங்க போனோம்? இன்றைய வாழ்வில், இன்றைய உலகில் வாழ்க்கைக்கு சமய அறிவு தேவையா? சமயம் என்பது தேவை, ஆமன்றதுதான் என்ற உறுதியான பதில். இந்த சமயம் எப்பொழுதும் என்ன சமயம் என்றாலும் அவர்கள் சார்ந்த சமய அறிவு வேண்டும், ஈடுபாடு வேண்டும். ஆனால் அதில் விளக்கமின்றி ஆடுதல் அசிங்கம். சமயத்தில் எவர் எதை செய்கிறார்களோ அதற்குரிய விளக்கம் விளங்கி கொண்டு செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். சமயத்தை கடைப்பிடிப்பவன் நாங்கள் சொல்லுவோம் தானே மதிப்பு மரியாதை என்று. ஆண்டவனை நம்புபவன், ஆண்டவர் என்ற ஒன்றை நம்பி மதிப்பவன் நிச்சயமாக மனிதர்களுக்கும் மதிப்பு கொடுப்பான். உங்கள் தாய் தகப்பனுக்கு மதிப்பு கொடுப்பவர் என் தாய் தகப்பனை கண்டாலும் மதிப்பு கொடுப்பீங்கள். எனவே இந்த ரெஸ்பெக்ட் என்ற உண்டு, நிச்சயமாக உண்டு. அடுத்தது முதல் சொன்ன மாதிரி சுகாதாரம், ஹைஜீனிக். சுகாதாரம் அமைய பெற்றுள்ளது. அது ஒழுக்கம், பழமை, கடைப்பிடித்த புராதன வளமுறைகள் அதில் உண்டு. அதை ஆராய வேணும், அதில் உண்மையை. இடையில் வியாபார நோக்கமாகவும் தங்கள் கருத்துக்களை புகுத்த வந்தவர்கள் விளக்கம் தராத விளங்கா மொழியிலும் விளங்கா கிரியைகளையும் செய்வது எங்கள் பிள்ளைகளையும் வருங்கால பிள்ளைகளை கடத்தாது அதில் தடை பண்ணி கொண்டு ஏதோ கட்டாயப்படுத்தி ஒரு காட்சி பொருளாகவும் ஒரு கேட்கும் ஒரு நிகழ்வாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு காலத்துக்கு அடுத்த தலைமுறையை கடத்துகிறோமோ அடுத்த தலைமுறைக்கு போகும் என்பது கேள்விக்குறி. அதனுள் என்ன செய்கிறார்களோ எங்கள் சமய அதில் உண்மையுண்டு. அந்த உண்மை எங்களுக்கு புரியாமல் இருக்கின்றது. வந்த பூசாரிமாரும் அந்த விளக்கத்தை சொல்வதற்கு சொல்லாமல் இருக்கிறார்கள். எனவே கட்டாயம் சமயம் வேண்டும். எங்கள் சமய கிரியைகளில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் சுகாதார விளக்கம் உண்டு, சம்பிரதாய வழக்கம் உண்டு, பழக்கம் உண்டு, உண்மை உண்டு. அந்த உண்மையை மாற்றி உண்மைக்கு மாறான செயல்களை செய்வதால் இந்த பூசாரிமார் அரைவாசிக்கு மேலே எங்கள் அறிவுகளையும் ஆய்வுகளையும் மட்டுப்படுத்துகிறார்கள், மொட்டை அடிக்கிறார்கள். அவ்வளவு. அதைத்தான் நான் கூற வேணும். நான் இன்னொருவரையோ இன்னொரு இனத்தவரையோ ஒரு குறிக்கப்பட்டவர்களையோ குறிக்கப்பட்ட இனத்தையோ நான் தாழ்த்துவதாகவும்
பகுடி போன்றதாகவும் எடுத்தால் அது அவர்களை பொறுத்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் சமய அறிவு எப்படி அமுல்படுத்துகிறோம், சமய அறிவை எப்படி நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் என்பது உண்மையைத்தான் கூறுகிறேன். நீங்களே அதை ஏற்றுக்கொள்ளாமல் வெறுப்பு வரக்கூடிய நிலையில் இருக்கலாம். நான் ஒரு பூசாரியை கூறும் பொழுது நான் உண்மையைத்தான் ஒரு பெரியவர் என்று சொல்வது எங்களுக்குரிய உண்மை நிலையை சரிவர கூற வேணும், உண்மையை கூற வேணும், உண்மை விளக்கத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். அவர்தான் ஒரு சமயம் சார்ந்த ஒரு பூசாரி, சமயம் சார்ந்த பெரியவராக ஏற்றுக்கொள்ளப்படும். உண்மையை மறைத்து உண்மையை கூற இயலாது. எங்களுக்கு தேவையில்லை. அவியல் உண்மை சொல்லட்டும், பொய் சொல்லட்டும், அது எங்கட வாழ்க்கைக்கு எங்களுக்கு எது சரி என்றது எங்கட வாழ்க்கையில நாங்கள் போறோம், கோயிலுக்கு போறோம். ஆனா எங்களுக்கு அறிவு முழுக்க இல்ல பெற்றுக்கொள்ள வேணும். அந்த தெரியாத குறைவான அந்த அறிவை நாங்கள் புனிதமாக போகும் அந்த ஆலயத்தில் இருக்கும் புனிதர்கள் அதை நிறைவுபடுத்த வேணும். அதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சமூகத்தில முக்கியமான ஒரு செயல். அதுதான், அதாவது வாழ்வியல் நெறியை வழிப்படுத்துவதுதான் சமயம். அது என்ன இனக்கூட்டமா இருந்தாலும் சரி, ஒரு சமயம் என்பது அவனின் இனத்தை, மொழியை. எனது பெயர் எடுத்தால், நான் என்ற முழு பெயரை சொன்னால் நான் சைவன், தமிழன். ஜோன் மேயர் என்று சொன்னால், ஜோன் என்றால் அவனது சமயம் சார்ந்த கிறிஸ்டியன், சமயம் சார்ந்தது. பிளேயர் என்பது அவன் இங்கிலீஷ் நேம். ஒரு சமய பேர், அடுத்தது அவன் இனத்தின் பேர். கிங்ஸ்லி சோமநாதர் என்று சொன்னால், கிங்ஸ்லி அவர் ஒரு கிறிஸ்தவ ஆள், ஆனால் தமிழன். ஜெயா நடேசன் என்று சொன்னால் அந்த பெயரில் வைத்து நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளலாம், கிறிஸ்டியன் எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்று. எனவே அந்த சமயம் அந்த இனத்தையும் அந்த குரூப் அதை பிரதிபலிக்கின்றது. இன்னும் ஆராய்ச்சி போனால் மொழியையும் வாழ்க்கை முறை நெறியையும் கூறுவது சமயம் என்று கூறி. மிக்க நன்றி அண்ணா, அழகாக சொன்னீர்கள். அதாவது ஆண்டவனுக்கு மதிப்பு கொடுப்பவன் தான் எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கிறான். ஆதலால் அந்த நல்ல தத்துவத்தை நாங்கள் காட்ட வேணும் என்பதற்கு தான் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கோயில்களில் காட்டுறோம். அவை எடுக்க வேண்டியதை எடுக்கலாம், கேள்வி கேட்க வேண்டியதை கேட்கலாம். நாங்களும் ஆராய வேணும் சில விடயத்துக்கு. என்றால் ஐயர் சொல்றது, பூசாரி சொல்ற அல்லது மதத்தலைவர் சொல்ற அத்தனையும் உண்மையாக இருக்கும் என்றதும் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனால் நாங்கள் நிச்சயம் இப்ப உள்ள உலகத்துல ஆராய்ந்து பார்க்க வேண்டியது பிள்ளைகளோட சேர்ந்து என்றது உண்மை. ஆகவே அப்படியான கேள்விகளை குழந்தைகள் கேட்கும்போது சில நேரம் எங்களுக்கும் தெரியாம இருக்கிறாண்டு நாங்களும் தேடி கண்டுபிடிச்சு அவர்களுக்கு அந்த தத்துவத்தின் உண்மையை சொல்லிக்க அந்த பிள்ளையும் சமயம் என்பது அருமையான ஒரு விளக்கம்தான், நல்லது, வாழ்க்கைக்கு தேவை என்று எடுத்துக்கொள்வார்கள். மிக நன்றி ஈஸ்வரன் அண்ணா. அடுத்து நேவிஸ் அக்கா, வணக்கம். நேவிஸ் அக்கா வணக்கம், வாங்கோ. நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுடைய சமய இதுகள் எந்த சமயமாக இருந்தாலும் முதலில் ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்க வேணும், சமய கட்டுப்பாடு என்று ஒன்று இருக்க வேணும் கட்டாயம் சமயத்துக்கு. அப்ப அந்த கட்டுப்பாடு இருந்தா தான் அந்த பிள்ளைகள் அந்த ஒழுக்கத்துக்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு படி நடக்கும்போது அவர்கள் வழியை போக மாட்டார், இளங்காலங்கால போக மாட்டார். ஒரு பயம் ஒன்று இருக்கும். என்ன இப்போ எங்களை இதில் பிறந்தவங்க சின்னவர்களோ பெரியவர்களோ சின்ன காலத்துல இருந்தே எங்களை கோயிலில் மணி அடிக்கும் 5 மணிக்கு. அப்போ எங்களோட அம்மம்மா எங்களை எழுப்பி விட்டுருவா. 6 மணிக்கு பூசை, அதுக்குள்ளே எழுப்பி பள்ளிக்கிடணும், பூசைக்கு போகணும். அப்போ நாங்கள் பூசை போகாமல் வீட்டில் இருந்தோன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனால் எங்களுக்கு அடி விடும், பூசைக்கே வரையிலேன்னு எங்களுக்கு. அதால் நாங்கள் அந்த பயத்தில் நாங்கள் எழும்பிடுவோம். 5 மணிக்கு 5 மணிக்கு எழுப்பி நாங்கள் கழுவிட்டு 6 மணிக்கு கோயிலுக்கு ஓடிடுவோம் பூசைக்கு. அப்போ அப்படி ஒரு கட்டுப்பாடு எங்களுக்கு இருந்தது. அப்போ அது நாங்கள் அந்த சின்ன வயசுலேருந்து நாங்கள் பழகினதால அது சின்ன வயசு பிள்ளைகளையும் நாங்கள் அந்த பகுதியிலே நாங்கள் கொண்டு போக வேணும். ஊரில் இருக்கும்போது எல்லோரும் சின்ன வயசுல சின்ன பிள்ளைகளையும் கையில் குழந்தை பிள்ளையும் கையில் தூக்கிக்கொண்டு கோயிலுக்கு போவார்கள். இந்த அந்த சூழ்நிலை மாறிக்கிட்டுதுங்க. ஆனாலும் இப்போ கோயில்களுக்கு நாங்கள் இங்கே செல்லும் போது கட்டாயம் எங்களுடைய பிள்ளைகளை கட்டாயம் கூட்டிக்கொண்டே போக வேணும்.
மற்ற கோயில் இல்ல இங்க வந்து இன்னொன்று நடக்குது தெரியுமே உங்களுக்கு. பிள்ளை கம்ப்யூட்டர்ல விளையாடும் அல்லது ஏதும் செய்யும், தாய் விட்டுட்டு கோயிலுக்கு போடுவா. இப்பதான் எங்களுக்கு கேள்வி வருகுது, இந்த கணனி உலகத்துக்கு இருக்கிற குழந்தைகள் ஒரு கட்டுப்பாடு இல்லாம வளர்கிறார்கள், எதிர்த்து கதைக்கிறார்கள், மற்றவரை மதிக்காத தன்மை உருவாகுது. இதை பார்க்கும் போது பாடசாலையில் இருந்தான் ஆசிரியர் கற்பிக்கும் போது மேசைக்கு மேல இருந்து கொண்டு ஏறி நிற்கிறான். இது என்று சொன்னால் ஏன் இருக்க வேணும், மேலே நின்று படிக்கலாமே என்று அந்த எதிர்கேள்விகள் கேட்கிறாங்க. அப்ப அவங்களை பார்க்க அந்த சமய அறிவு இல்லை அல்லது ஒரு கட்டுப்பாடான ஒரு மனநிலை இல்லை, இப்படி குழப்படியா இருக்கிறாங்க என்று நினைக்கும் போது இந்த சமயம் என்பது ஒழுக்கங்களை எங்களுக்கு கற்பித்தபடியாத்தான் நாங்கள் இன்றைக்கு பெரியோருக்கு பெற்றோருக்கு ஒரு பணிவு கொடுக்கிறோம். அப்ப அதை அந்த குழந்தைக்கு வர வேணும். நீங்க சொன்ன மாதிரி வருகிற சமுதாயம் உண்மையிலேயே ஆன்மீகத்துல மிகவும் மந்தமா தான் இருக்குது. சரியான மந்தம் இல்லையா? இப்ப எங்கட பிள்ளைகள் எங்களோட ஒத்து வந்தார்கள். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகள் சொன்ன மாதிரி அந்த கண்ணனி அந்த உலகத்திலேயே இருக்கிறாங்க. அவங்க எங்கட பிள்ளைகள் வளர்ந்தாங்க. எங்கட பிள்ளைகள் சில கட்டுப்பாடான தாய் பெற்றோர் மாதிரி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். சில பிள்ளைகள் வர்றதே இல்லை கோயிலுக்கு. அப்படி ஒரு இது இருக்குது. இப்ப சமயத்துல ஒரு சிந்தனையை தரும்போது அந்த சிந்தனையை நாங்க எங்களுக்குள்ள சிந்திக்கணும். என்ன அந்த சிந்தனையை தருதுன்னா அந்த சிந்தனையை எங்களுக்குள்ள சிந்திச்சு எங்களுக்குள்ள நாங்க சிந்திக்கணும். நாங்க என்ன மாதிரி இருக்கிறோம், எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் நாங்க சிந்திக்கும் போது அந்த சிந்தனை எங்களுக்குள்ள ஒரு இந்த கட்டுப்பாடோட ஒரு சிந்தனை இருந்துன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பயம் வரும். இப்ப இறைவனுக்கு எதிராக நாங்க எப்படி போகக்கூடாது, போனா எங்களுக்கு அப்படித்தான் எங்களை சொல்லி வளர்த்தார்கள் அவர்கள். பேய் வரும், பிசாசு வரும், நரகத்துக்கு போவா அப்படின்லாம் சொல்லி வளர்க்கும் போது எங்களுக்குள்ள அந்த பயம் ஒன்று வந்ததால நாங்க அந்த தவறான வழியில போறதுக்கு எங்களுக்கு மனம் வராது, இடம் விடாது. எங்களை நாங்க சிந்திக்கணும். எங்களுக்குள்ள உள் மனதுக்குள்ள நாங்க போய் எங்களை நாங்க சிந்திக்க வேணும். கட்டாயம் சிந்திச்சாதான் கடவுள்கிட்ட பயம் இருக்கும், தெய்வ பயம் இருக்கும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் அதை ஊட்டக்கூடிய ஒரு இது இருக்கும். ஆனா இந்த வருங்கால சந்ததிகளுக்குள்ளே ஆன்மீகம் செத்தே போயிட்டுது. இப்ப உண்மையிலேயே சொல்லு, வருங்கால சந்ததியில ஆன்மீகம் செத்துட்டுது. அந்த அவங்களுடைய நடவடிக்கைகள் கோயிலுக்குள்ள இருக்கிற முந்தின காலத்துல அரசர்மார் உங்களுக்கு தெரியும், பாண்டியன் வந்து அந்த அதுக்கு முதல் உள்ள காலத்துல வந்து சமய அறிவுகள் குறைஞ்சிட்டுதுண்டு, அவன் புலவர்களை ஆதரிக்காத ஒரு வறும நிலை ஏற்பட்டது. அப்ப பாண்டியர் ஆட்சியில வந்து புலவர்களை எல்லாம் காசு கொடுத்து நீங்க பாட்டு பாடுங்கோ, சமய அறிவா வளருங்கோன்ற ஒரு நிலையை உருவாக்கினவர்கள். ஏனென்றால் அப்ப ஒழுக்கம் சார்ந்த அறிவுகள் இல்லாம போச்சுது ஒரு காலம். அப்ப அந்த சங்கம் மருவிய காலங்கள்ல எல்லாம் அப்படி இருந்தது. அதனாலதான் நாங்கள் இப்ப பாக்குறோம் இந்த நவீன தத்துவத்தின்படி இப்ப சில நாடுகள் வந்து டிக்டாக் தளங்களை, வாட்ஸ்அப் தளங்களை எல்லாம் நிப்பாட்டுது. ஏன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் வந்து சரியான மோசமான நிலைக்கு உருவாகிறார்கள். ஜப்பான்ல எல்லாம் வாட்ஸ்அப் பார்க்க கூடாதுன்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டு நம்ம. ஏனென்றா அதுகள் சமய அறிவும் இல்லாமல் தறிகட்டு போற மாதிரி ஒரு நிலை இருக்குது. இப்ப நாங்களே எங்கட தமிழ் பிள்ளைகளை பாக்குறோம். அதத்தான் இந்த அறிவு வந்து வஜிதா சொன்ன மாதிரி அந்த கடிவாளம் மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒழுக்கம் சார்ந்த நிலைக்கு கொண்டு போய்க்க அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடை நாங்கள் இருக்கணும் அந்த நிலைக்கு வரும் அந்த குழந்தை. ஏன்னா அதுகளுக்கு தெரியாது. அதுதான் மிக முக்கியம். இங்க ஒரு நேர பிரச்சனை ஒன்று இருக்கு. நேரம் இல்லைன்னு எல்லாத்துக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லுவார்கள். எங்களோட வீட்டுல இந்த ஞாயிற்றுக்கிழமையில பூசைகள் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைகளை எல்லாம் ஒருமிக்க வச்சு கூப்பிட்டு வச்சு ஒரு பகுதியாக ஒரு மரக்கல்வியை கொடுப்போம் நாங்க. இந்த சமய சந்திக்க நல்ல ஒரு விடயம். ஒரு மணித்தியாலம் பூசை முடிய ஒரு மணித்தியாலம் அவர்களை வச்சு கொடுக்கறது, மறைக்கல்வி கண்டு கொடுக்கறது, வேதங்களை பற்றி படிப்பிக்கிறது, சிவங்களை அதுகளை சொல்லி கொடுத்து அவர்களுக்கு அந்த பூசை முடிய ஒரு மணித்தியாலம் பல பகுதிகளாக கண்ண டீச்சர்ஸ் மாதிரி இருந்து சொல்லி கொடுக்கறது நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்படி கொடுத்து தான் அந்த பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வரும்போது எங்களுக்குள்ள வந்த பிள்ளைகள் நல்லா வந்திருக்கிறாங்க. இப்போதைய பெற்றோருடைய பிள்ளைகள் வந்து அதில் குறைவாக தான் இருக்கு. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் அதை சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் எங்களோட ஊர் மாதிரி அந்த ஒழுங்கு முறையில் பூசைகளோ இதுகளோ இல்லை. ஆலய வழிபாடுகள்லாம் ஒரு எல்லாம் ஏற்ற மாதிரி தான். காலமே இருக்காது, காலமையில் வசதி இல்லாட்டி பின்னேற அப்படி பின்னர் போகிறாங்க தானே. அப்போ வேலைக்கு போகிற பெற்றோர்கள் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு பிள்ளைகளை அந்த வழியில் வளர்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போகுது அவர்களுக்கு. இன்றைய சூழலும் அதை வழிவகுக்குது. ஏனென்றா அந்த வேகமான ஒரு வளர்ச்சி பாதையும் யந்திரமயமான உலகத்துக்கையும் போராடி கொண்டிருப்பதனால அவைக்கு நேரம் இல்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லணும். அதனால அமைதி நேரம் இல்லாட்டிலும் வேலைக்கு போனாலும் கட்டாயம் ஒரு பூசைக்கு போக வேண்டியது கட்டாய கடமை எங்களுக்கு இருக்கு. போகாட்டி எங்களுக்கு அது பெரிய பாவம். அப்படி ஒரு கடமை இருக்கும்போது அந்த பெற்றோரே உணர்ந்து போக வேணும். கட்டாயம் போகும்போது பிள்ளைகளையும் தங்களோட கூட்டிட்டு போகணும். ஆனா இப்ப அப்படி செய்கிறார்கள் இல்லை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகாத எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள்.
இன்னொரு பக்கம் பார்த்தா இப்ப 8 மணிக்கோ அல்ல 7 மணிக்கோ போய் கம்ப்யூட்டர்ல இருந்தேன்னா அன்று முழுக்கலும் அந்த அலுவலக வேலையில மூழ்கி போட்டு பின்னேறம் வர ஐயோ சரியான ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்ன செய்யலாம் என்றுட்டு பேருந்து ஒரு நிமிடம் ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு இறைவனை வழிபடைக்கு அவைக்கே தெரியுது, ஓ இதுல ஒரு அமைதியை நான் காணுறேன். அந்த அப்ப அப்படியான பிள்ளைகளுக்கு கூட இறை வழிபாடு வந்து ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்துது என்பதை நான் என்னுடைய வீட்டுல உணர்றேன் சில நேரம். அதனால நீங்க வீடுன்னு சொல்றீங்க, ஆலயங்கள் என்னத்துக்கு இருக்குது? என்னத்துக்கு இந்த இல்ல ஆலயங்களுக்கு எல்லாரும் போயிடாதாக்கா, இந்த நேரம் போயிடலாம். ஏன் போயிடாது? கிழமையில ஒரு போயிடாது ஆலயம்? இல்ல கிழமையில ஒருக்கா போறதுமே கஷ்டம். இப்ப நாங்க எல்லாம் மாதங்கள்ல ஒருக்கா அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஆலயங்களுக்கு போவோம். எல்லாம் தூர இடங்கள் கஷ்டம். அதுதான் பிள்ளை. அது பிள்ளை என்று சொல்லிடாது. நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் வழிபாட்டை ஏற்படுத்துங்கோவன். வீட்டிலேயும் செய்யலாம். இப்ப நாங்கெல்லாம் எங்களை பின்னேரம் 6 மணிண்டா எல்லா வீடுகள்லயும் அந்த சுபமால செவிக்கிற சத்தம் நிச்சயம் விளக்கேற்றி நீங்க வழிபடுங்க, அதே போதும். எல்லா தூர இடத்துல கஷ்டம். அப்படி அப்ப உங்களுக்கு ஆலயத்துக்கு போயிலாட்டி உங்களோட பிள்ளைகளை உங்களால ஒன்று கூட்டி செவிக்க முடியுதா? அந்த செவிக்க முடியுது. இப்ப வெள்ளிக்கிழமையில பின்னேரம் இருந்து செவிப்ப, அதாவது நீங்க செவிப்ப நாங்க பிரார்த்தனைகள் திருவாரம் பாடுறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறையுது, எல்லா வெள்ளியும் இருக்க முடியாத சூழலும் இருக்கும். இருந்தாலும் எப்படி நான் சின்னல இருந்தே பாடிக்கொண்டு வரேன். அப்ப பேருந்து அவைகளையும் இருத்தி பாடிக்கொண்டு வரைக்குள்ள கூட்டு வழிபாடு சால சிறப்பானது என்பதை வாழ்க்கையின் அனுபவத்துல கண்டுபிடிச்சேன். கூட்டு வழிபாடு கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்றது எங்களுக்கு மட்டுமில்ல, எங்களை மற்றவர்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. மிக்க நன்றி நேவிசக்கா. அடுத்தவரை இணைந்திருக்கிறார், அவரை எடுத்துக்கொண்டு நாங்கள் வணக்கம் கோசல்யா ஞானம், இந்திரா ஞானசேரம் வணக்கம். ஓடோடி வந்தீர்கள், ஒரு அமைதியா நிற்கிறீர்கள். ஓகே, பேச போறீங்களா? சரி வஜிதா, இப்பொழுது வருகிறேன். இப்ப எல்லோரும் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்கள். ஆமாம், இதுல யாரும் பேச இருந்தால் பேசலாம். சரஸ்வதி பாஸ்கர் வந்து விட்டேன் நகுலா அவர்களே. எனக்கு அந்த எடுபட மாட்டேன்ன்றது என்னன்னு தெரியல. மைக்கு ஓகே, மாத்துப்பட மாட்டேன்ன்றது. இனிய மதிய வணக்கம் வாணி நகுலா இருவருக்கும். வணக்கம் வணக்கம். உண்மையாகவே நல்லதொரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறீர்கள், நன்றி. பண்பு பணிவு வளர்க்கிற தலமன்ற எங்க இறைதலம்தான். ஆலயம் தொடுவது சாலவும் நன்று. அது சாலவும் நன்று சொல்லிருந்தவன் நனி சிறப்பு சாலவும் மாதிரி சாலவும் நன்று. உண்மையிலேயே எல்லா பணிவுகளையும் பண்புகளையும் பிள்ளைகளின் ஒழுக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிறது ஆலயம்தான். அது இயன்ற அளவு பெற்றோர்கள் என்ன செய்ய வேணும், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஆலயத்துக்கு செல்ல வேணும். ஆலயம் வந்து அவைக்கு போதிக்கிறத விட அவை நடைமுறையில திரிகிறது தான் அவர்களை பண்படுத்துற மாதிரி இருக்கும். பாவாடை சட்டை போட்டுக்கொண்டு வேட்டி கட்டிக்கொண்டு, சின்ன எங்களோட பேரன் கூட இப்போ கோயிலுக்கு போனாலும் வேட்டி கட்டிட்டு தான் போவார். அது நீங்க ஸ்டைலுக்கு காட்டுறீங்க, பிள்ளைக்கு விளங்குதோ? அது ஸ்டைல் அண்ட் அத வழக்கதோசம் இல்ல நல்லா இருக்கு. இப்ப நாங்க தைப்பொங்கலுக்கு சின்ன ஆக்களுக்கு வேட்டிகள் எல்லாம் கட்டி மேடையில ஏற்றி விட்டோம், சூப்பரா இருக்குது பார்க்க, நல்லா இருக்கும் உண்மையாக. மற்றது இப்ப பள்ளிகள் வந்து பிள்ளைகளுக்கு தமிழ் கல்வியை கற்பிக்கிறதுலையும் அவர்களுக்கு ஆலயம் மாதிரிதான், அதுக்கும் ஒரு ஆலயம்தான். தமிழ் ஆலயம் என்று சொன்னா அதுவும் ஒரு ஆலயம்தான். இப்ப பொங்கல் விழாக்கள் வைத்து நீங்களே பார்த்திருப்பீங்களா, இவ்வளவு தூரம் சிறப்பா இருந்தது பொங்கல் விழா. இந்தியாவில இருந்து ஒருவர் எழுதி இருந்தார், இப்படியும் நடக்குதா? அது புதுப்பானை எடுத்து புத்தரிசி எடுத்து பொங்கல் பொங்கி மாணவர்களை வைத்து இப்படி பொங்குற பொங்கல் எனக்கு அதிசயமாயிருக்கின்ற ஒரு பேராசிரியர் எனக்கு எழுதி இருக்கிறேன். உண்மைதான். நிலத்தில இருந்து நாங்கள் புலத்தில் வந்தாலும் எங்களுடைய மண் வாசனையை நாங்கள் மறக்காம இருக்கிறோம், அதுதான் உண்மையா சிறப்பு. சரி, இப்ப பேரன் பேத்திக்கு என்ன கதை சொல்லி கொடுக்குறீங்களா, என்ன சொல்லி கொடுக்குற நீங்கள் சமய அறிவை புகுத்துறதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி பேரன் பேத்தி வந்தா தானே கணனிய விட்டுட்டு பாத்தீங்களோ? அப்ப இப்பவே அதுக்குள்ள இருக்கிறேன் சின்ன வயதிலே. அப்ப எப்படி கொண்டு வர்றது? எங்கட பேரன் சின்ன பேரனே 3 வயசு அவன் வச்சு பார்த்துருக்க, அவனுக்கு நான் எத்தனையோ கதையில சொல்லுவேன். அவன் சும்மா தட்டி போட்டு தண்ட வேலையிலேயே நிற்பான். இப்ப என்ன விளங்குது தெரியுமே, சமய அறிவுக்கு முதல் நீங்க
அது அவனுக்கு நல்ல கதைகள் சொல்றதுக்கு முதல் நீங்கள் ஐபேட்டையோ அல்லது கைத்தொலைபேசியோ காட்டி போடுவீங்க. அதனால அதை வச்சாதான் சாப்பிடுவேன், அது வச்சாதான் நான் கோயிலுக்கும் வருவேன் அடம் பிடிக்கிறான். இப்ப மற்றது தாய் தகப்பனும் அதை கையில வச்சு கொண்டிருக்கேங்க பிள்ளைகள் விடுமோ? அதுதான் அப்ப இப்ப விளங்குதல்லோ, அது பிள்ளை தான் எடுக்குதாண்டா இவேந்த கையில எந்த நேரம் இருக்குது, அது என்னவா இருக்குமென்றுதான் அந்த பிள்ளை எடுக்க முனையுது. அது ஆராய்ச்சி செய்யுது. இப்ப உங்களை கூட சுற்றியான ஒரு டெக்னிக்கல் வந்ததான் இந்த பிள்ளைகள் இருக்குது. அந்த அதெல்லாம் நான் தேவாரத்தை சில வழியில என்னன்னா சும்மா படிச்சு கொண்டே போவேன். பேரன் பேத்திய கேட்கட்டுமாண்டு படிச்சு கொண்டே போவேன். படிச்சு கொண்டு போனா இந்த காதுல விழுந்தானே, அப்ப அதாலாவது எங்கிட்ட சமயம் வளரட்டும்னு சொல்லி படிச்சு கொண்டு போவேன். ஒன்று நான் போய் நிற்கும் பொழுது வேற பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்று சொல்லி கொண்டே இருப்பேன். ஆனா உண்மையிலேயே பெற்றோர்கள் விட்ட தவறு என்னன்னு சொன்னா ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு போகணும். மற்றது குருமார்கள் சொற்பொழிவு ஆற்றும் பொழுது அதை பெரியவர்களாகிய நாங்கள் கூட பொறுமையா இருந்து கேட்கறது இல்ல. இப்ப நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நீங்கள் பாடுறது பிள்ளை கேட்க மாட்டதுக்கு இல்ல, அந்த பாட்டை நீங்க ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அங்க விளையாடுற நேரங்கள்ல போட்டு கொடுங்க. அப்ப அவன் காதுல கேட்கும். அது உண்மை. நீங்க சொல்றது சில வேளையில அது சாத்தியப்படும் தான் நினைக்கிறேன். நிச்சயம் சாத்தியப்படும். நான் என் வகுப்புல இப்பொழுது கற்பிக்கிற முறையில முற்றுமுழுதா மாத்தினேன். ஒரு பாடத்தை விளங்கப்படுத்தக்கு முதல் நான் அதை அவைக்கு விளங்கப்படுத்தி அதை வீடியோ ஆக்கி திருப்பி போட்டா அவன் மாணவன் கேட்கிற கேள்விய உடனடியாக சொல்றான். என்னன்னு கேட்டேன், டீச்சர் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க உங்களுக்கு நல்ல விருப்பமா இருக்கேன். ஏன்னா அவன் மறந்தாலும் நான் சொல்ற வசனங்கள் காதுக்குள்ள போகாட்டியும் அதை கொண்டே வீட்டுல போட்டு கேட்கிறார்கள். நான் அந்த அது வெற்றி அளிச்சிருக்கிறது எனக்கு. நல்ல விஷயம். நீங்க இத பலருக்கும் பகிர்ந்து கொண்டால். இல்ல, நான் 11ஆம் ஆண்டு செய்து கணக்க டீச்சர்ஸுக்கு நான் அனுப்பி இருக்கிறேன். எல்லாரும் எனக்கு வாழ்த்தி இருக்கிறோம் என்ற நல்ல ஒரு முறையாண்டு. அப்படி கொண்டு வருவோம் நாங்க வித்தியாசமா சமய அறிவியலையும் அப்படி கொண்டு வருவோம். மிக்க நன்றி கோசல்யா. நன்றி நன்றி. வஜிதா, உங்களோட நீங்கள் ஏதோ சொல்ல போறீங்க, வாருங்க. உண்மையிலே எல்லோரும் சொன்ன கருத்துக்களும் மிகவும் சிறப்பாக இருந்தது. என்னோட சொன்னா கூட 2 அறிவு இருக்கு உலகத்துல. ஒன்று உலக அறிவு, இந்த அடுத்து மெய்ஞானம் விஞ்ஞானம் அப்படி நாங்க பார்க்கலாம். ஒரு அறிவு எங்களோட புலனுக்கு தெரியாது, ஒரு அறிவு இறைவண்ட அறிவு. அப்ப அதுகளை நாங்க பிள்ளைகளுக்கு அந்த ஆன்மீகத்தின் வழியாகத்தான் ஊட்டப்பட வேணும். இப்ப பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர் நாங்க இயக்குறோம்னு சொன்னா அதுக்கு மின்சாரம் தேவை, ஒரு ஆள் வேணும், அதுக்கு மவுஸ் வேணும், அதை போட வேணும், அதை நிட்டாட்ட வேணும். இந்த உலகத்தை இயக்குவது யார்? சக்தி தானே. அந்த சக்தி என்ன? இயற்கையை பாருங்க, ஒவ்வொரு இயற்கைகளையும் நாங்க எங்களோட போன சொல்லப்படுது. இயற்கையை பாரு, சிந்தி எப்படி வருகுது, இதை படைத்தவன் யார் என்ற கேள்விகள் எல்லாம் வருது. உதாரணமாக ஒரு மனிதனால இவ்வளவு கண்டுபிடித்த மனிதனால ஒரு கருவை உருவாக்க முடியாது. அந்த கருவை வைத்துதான் ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமே தவிர அந்த அறிவு மார்க்கம் இல்லாதவர்களுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். உயிரை புகுத்துறது, உயிரை அதுக்குள்ள புகுத்துற மாதிரி தான் எங்களுக்கு உணர்வான அந்த சக்தி, பிரபஞ்ச சக்தியே எங்களுக்கு இருக்க வேணும்ன்றதை அவர்களுக்கு முதல் புகுத்த வேணும். என்ன புகுத்த வேணும். அடுத்தது 2 கருவை எடுத்துதான் அவங்க டியூப் பேபியை உருவாக்குகிறார்களே தவிர அந்த கருவை உருவாக்கியவன் யார் என்ற கேள்வியை நாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஆழமாக வைக்க வேண்டும். அடுத்தது ஜியாக்கா சொன்ன மாதிரி குழந்தைகளை நாங்கள் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் ஆலயங்களுக்கு. என்ன சாட்டு போட்டு சொல்ல இயலாது. ஏனென்றால் அதை நாங்கள் காத்திருக்கின்றோம். நான் தாயகத்தில் இருக்கும்போது நோன்பு காலத்துல தராவிகா என்ற நீண்ட நேர தொழுகை 22 ரெக்கார்ட் தொழுகை கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் சொல்லும். அந்த டைம்ல நாங்க சின்ன சின்ன பிள்ளைகள், எங்களோட அம்மாக்கு 8 பிள்ளைகள் அழைச்சு கொண்டு போயிடுவோம். அப்படி கோழி குஞ்சு மாதிரி நாங்க போவோம் அவை பின்னாடி. அந்த டைம்ல போய் நாங்க தூங்கி போயிடுவோம், அந்த இடத்துல தூங்கிடுவோம். அப்ப எங்களோட வாப்பா சொல்லுவாரு, அங்க கொண்டு படுக்க வைக்கிறதுக்கு இங்க படுக்க வச்சுட்டு போவேன்னு சொல்லுவாரு. எங்களோட உமா விட மாட்டா, எங்களை கூட்டிக் கொண்டே போவா. அதே மாதிரி எல்லாரும் கூட்டிக் கொண்டு எங்களோட குழந்தைகளுக்காக ஒரு அறை ஒன்று, அந்த தூங்குற குழந்தைகளை வளர்த்தாட்ட அறை ஒன்று வைத்திருக்கிறார்கள். அப்ப அப்படி நாங்க குழந்தைகளை கூட்டிக் அதை இங்கும் மாதத்தில் ஒருக்கா நெதர்லாந்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து நாங்க ஒரு கூட்டம் வைக்கின்றோம். மாதத்தில் கடைசியில் வார சனிக்கிழமை அந்த ஒன்று கூடல் நடக்கின்றது. அப்ப அங்கு அந்த குழந்தைகளை இணைத்து கொண்டு நாங்க செல்லும் போது, பேர குழந்தைகளை இணைத்து கொண்டு செல்லும் போது அதிகமாக சமயம் சம்பந்த விடயங்கள், சாப்பாடுகள், எங்களுக்கு விரும்பினத்தை நாங்க சமைச்சு கொண்டு போற பிள்ளைகளுக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கின்றோம், எங்களோட மார்க்கம் சம்பந்த கேள்விகளை கேட்கின்றோம். அப்ப அதுல பிரைஸுகளை கொடுக்கின்றோம், அங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டுகின்றோம்.
அந்த குழந்தைகளுக்கு மற்ற பகுதிகள் அது கட்டாயம் தேவைப்படுகிறது அந்த ஒன்று கூட. அதே போல மற்ற மதங்களை இழிவுபடுத்துவதை அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்ளும். விளங்குதா? எந்த மார்க்கத்துல மூட நம்பிக்கை இருக்கும், நல்ல விடயம் உங்களுக்கு கசப்பாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். எனது மார்க்கத்தை தெரிந்த அளவுக்கு மற்ற மார்க்கத்தில் இருப்பவர்கள் தெரிந்திருக்க மாட்டார்கள், படிப்பறிவாக. அதே போல இந்து சமயத்தை நாம் படித்திருந்தாலும் உங்கள் அளவுக்கு எனக்கு தெரியாது. ஏனென்றால் நீங்கள் அதை பிறந்தத்திலே இருந்து உங்களோட பெற்றோர்கள் மூலமாக கற்றுக்கொண்டு வந்தீர்கள். அதை வைத்துக் கொண்டு இதுதான் என்று அடம்பிடிக்கின்ற தன்மை, இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ற தன்மை அங்கு அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. ஏன் சொல்லுங்க? அதை நாங்க எங்களை விட அறிவுள்ள குழந்தைகள் அதுகளுக்கு நாங்க ஊட்டும் பொழுது அதுகள் இருக்கும். இப்ப நாங்க பிள்ளைகளுக்கு ஐபட்டை கொடுக்குறோம்னு சொன்னா அதுல நாங்க வடிவாக அந்த சமயம் சம்பந்தப்பட்டதை எடுத்து கொடுக்கலாம். அவங்களோட சமயம் சம்பந்தப்பட்ட விடயங்களை அதுகள் பாக்குங்கள். எனது 2 குழந்தைகளும் இன்டர்நெட்ல தேடி, பெரியவர்கள் இன்டர்நெட்ல தேடி எனக்கு தெரியாத விடயங்கள் அனுப்புவார்கள். கொஞ்சம் அறிவை நாங்கள் கொடுத்து விட்டால் தேடல் அறிவெல்லாம் அவர்கள்ட்ட நிறைய வருவதை பார்க்கிறோம். உண்மையிலே பெருமைப்படுகிறேன். சூரா மரியம் என்று சொல்வது ஈசா நபி அவர்களின் தாயாரே சூரா மரியம் அந்த குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. அது குழந்தைகள் வயிற்றில் இருக்கக்குள்ள ஓதப்பட வேணும், ஒரு தாயால் ஓதப்பட வேண்டிய ஒரு சூறா. அது எனக்கு எனது பெற்றோர்களும் சொல்லி தரவில்லை. நான் இவ்வளவு காலமும் இத்தனை வயசு வரையும் அந்த சூறாவை நான் ஓதிருக்கிறேன் ஒரு பாடமாக. இந்த நேரத்தில் ஓத வேண்டது எனக்கு தெரியாது. எனது மகள் குழந்தை வயிற்று சுமந்திருக்கும் பொழுது அதை இன்டர்நெட்டில் தேடி, உமா இதை நாங்கள் ஓத வேணுமா, உங்களுக்கு தெரியுமா? நான் வெக்கப்பட்டேன், உண்மையா வெக்கப்பட்டேன். நன்றியுமா, நான் அடுத்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், நீங்க உங்கள் மூலமாக இதை கற்றுக்கொண்டேன். அப்ப அவ என்ன செய்வான்னா, படுக்கும் போது அந்த சூறாவை எடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்து அவையும் ஓதிக்கொண்டு கேட்டுக்கொண்டு படுக்கிறான். அப்ப பாருங்கள், அந்த குழந்தைகளுக்கு அந்த அறிவை நாங்க ஊட்டும் பொழுது என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை அதுகள் தேடுங்கள். அப்படித்தான் சரியா உண்மையாக சொன்னீங்க. அதுகள் தேடுங்கள். இப்ப விரிந்து கிடக்கின்றது உலகம். இன்டர்நெட்ல என்னத்தை விக்கிபீடியாவை பார்க்கட்டும், என்னத்தை பார்க்கட்டும், கேள்விகளை கேட்டா உடனே பதில் வருகின்றது அதுகளுக்கு. அப்ப நாங்க கொடுக்கின்ற அறிவை வைத்து அதுகள் கடல் போல அறிவை, அதே போல ஈஸ்வரன் நான் சொன்ன மாதிரி வாழ்வியல் தான் சமயம். வாழ்வியல் தான் சமயம். அங்கு ஒழுக்க நெறி. இப்ப ஒரு 5 அறிவுள்ள இந்த உயிரினமும் மனிதர்களும் வாழ்ற வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கு. சரி, இப்ப அதுக்கு முதல் நிறைவுக்கு வருகிறோம். அதுக்கு முதல் இப்ப நாங்க இந்த சமய அறிவு இல்லாட்டி என்ன நடக்கும் வாழ்ந்துட்டு போகலாம். அதுவும் அவர்களையும் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு அது அவங்களோட உரிமை. விளங்குதா? அது மனித உரிமை, அது அவங்களுக்கான உரிமை. அது அவ சமயத்துல இருக்கிற மாங்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள் என்று நாங்கள் இருப்பது முட்டாள்தனம். அது முட்டாள்தனம். ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். அது அவங்களோட மனித உரிமை. அது அவங்க சமயம் இல்லாம இருக்கிறவர்கள் கூட சமயத்தில் இருக்கிறவர்களை விட நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள். இப்ப இந்த சமய அறிவு ஒன்றும் இல்லாமல் ஒரு குழந்தை வளருதுண்டா என்ன பாதிப்பு இருக்கும் என்று சொல்றீங்க? அந்த குழந்தையிட அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைகள் சொல்லும் பொழுது அங்கு அந்த பிள்ளைய ஒரு கடிவாளம் விடாத தன்மை ஏற்படும். அங்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வரும். அது அப்படி என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் சமய அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு தேவையில்லை. இல்ல, நான் இப்ப அது தேவையில்லைன்னு தெரியும் எங்களுக்கு. உலக அறிவும் வேணும். நாங்க இப்ப சமய அறிவு இல்லாமல் ஒரு பிள்ளை வளரலாம் தானே, அதுல என்ன தாக்கம் இருக்குது? அப்ப அப்படி அந்த சமய அறிவு இல்லாவிட்டால் என்ன பாதிப்புன்னு கேட்கிறேன். அது அவங்களோட சமயத்தை சார்ந்திருக்கின்றவர்கள். இல்ல அப்படி சொல்லக்கூடாது. சமய அறிவு பொதுவா நாங்கள் எந்த சமயத்தையும் சொல்ல. ஆனா ஒரு அறிவு இல்லாமல் இருந்தால் அந்த பிள்ளை எப்படி அந்த வாழ்க்கையை கொண்டு போகும்? அந்த பிள்ளை அது நினைத்த மாதிரி வாழ்ந்துட்டு போகும். நினைத்த மாதிரி வாழ்ந்துட்டு அந்த நினைத்த மாதிரி வாழ்ந்துட்டு போறது இந்த மனித சமுதாயத்துக்கு சரியாக அமையுமா? இப்ப அந்தந்த மார்க்கெட்ல இருக்கிறார்கள் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா விஞ்ஞானம் உண்ட உலகத்துல ஒரு மாய கண்ணாடி ஒன்றை போட்டிருக்கிறவங்க அப்படி என்ன இப்ப எனது மார்க்கத்தில் ஒருவர் இறந்தால் பிறந்தால் அவர் வாழ்கிற முறைகள் எவ்வளவு நல்லடக்கம் செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும்ன்ற விதிமுறை இருக்கிறது. விளங்குதா? எங்களை தீ வைத்து கொளுத்தேலாது எங்களோட மார்க்கத்தில்.
அப்ப அந்த மார்க்க அறிவு இல்லாம ஒரு குழந்தை, ஒரு இஸ்லாமிய குழந்தை, பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு மார்க்க அறிவு பூட்டப்படாமல் இருந்தால் அந்த குழந்தையை தீ வைத்து சந்தைக்கப்படும். அது அவங்களுக்கு தெரியாது, அதுல பாரதூரங்கள் விளங்குது அவங்களுக்கு. அப்ப அது போல உங்களோட மார்க்கத்திலேயும் அந்த எவ்வாறு அந்த நடைமுறைகள் இருக்கு, ஒரு உறுதி சடங்கு செய்யற முறைகள், அது இந்த குழந்தைக்கு அது ஊட்டப்படாவிட்டால் அதை எப்படி செய்ய? ஆனா புதைப்பது என்று அவர்கள் இருந்து கொண்டு போவார்கள். ஆனால் எனது மார்க்கத்தில் இந்த வாழ்க்கையை ஒரு ஒரு இந்த ஒரு வழிபோக்கர் தளம் என்று சொல்லப்படுகிறது. நாங்க அது பின்னுக்கு இருக்கிற வாழ்க்கையை நாங்க நேசித்து வாழ வேண்டும். அதுக்கான தண்டனையை பெற்றோர்களான நாங்களும் இறைவனிடத்தில் பழி சொல்ல வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு அதை ஊட்ட ஆசைப்படுகின்றோம். அப்படி இல்லாத குழந்தையும் வாழ்ந்துட்டு தான் போகும். நிச்சயம் வாழும் என்றது உண்மை. சமயம் இல்லாம எத்தனை ஜீவன்காரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நாங்க கொடுக்க வேணும். மனிதர்கள் ஹியூமன் ரைட்ஸ் என்னத்துக்காக இருக்கிறது? மனித உரிமை அவங்களுக்காக இருக்கிறது. அதை நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு. அழகான தலைப்பு. உண்மையிலே எல்லோரும் அவங்களோட மனதுல பட்டதை சொன்னார்கள். அடுத்த தலைமுறைக்கு அவங்களோட மார்க்கத்தை கடத்த வேணும் என்பது மிக்க நன்றி. மிக அருமையாக இருந்தது. வாழ்க்கை முழுக்க அதுக்குள்ளே அடங்க வேணும் என்ற அவசியம் இல்லை. அதாவது சமயத்துக்குள்ளேயே அடங்க வேணும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் மனசுக்கு உதவியாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றது எங்களுடைய ஒரு இது. அந்த வாழ்க்கையின் அர்த்தம் நம்பிக்கை, ஆறுதல் தேடும் போது ஒரு சோகம் இருக்குது, சரியான கவலை இருக்குது, ஐயோ இறைவா நீ என்ன காப்பாற்றாயா என்று நாங்கள் ஒரு ஆறுதல் தேடும் போது இறைவனை நினைக்கிறோம். துன்பம், இழப்பு, பயம் வந்த நேரங்களில் மனசுக்கு தாங்கும் ஒரு அங்கமாக இருப்பது அது எங்களுக்கு சமயம்தான். அதுக்கு பயன்படுகிறது என்பது உண்மை. நல்லது, கெட்டது, ஒழுக்கம், பொறுப்பு போன்ற மதிப்புகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவை எங்கட சமயம்தான். ஆகவே சமயம் என்பது உங்களுக்கு நல்ல ஒரு நடத்தியை, நல்ல ஒரு வழியை, நல்ல ஒரு ஒழுக்கத்தை காட்டி நிற்பது என்பதுதான் உண்மை. வாழ்க்கை முதலில் அனுபவம், சமயம் அதற்கு பிறகு வந்ததுதான், இல்லையண்டு இல்லை. ஆனா அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்க்கை என்பதை வாழ வேணும் என்றால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு திசை வேணும், ஒரு வழிகாட்டி வேணும், அல்லது ஒரு வழி வேணும். அந்த வழிதான் இந்த சமயம். அவை அறநெறிகளை பின்பற்றி அந்த சமயத்தோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்றால், அடுத்த சந்ததியை வாழ வைப்போம் என்றால் உண்மையிலேயே அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சாரி, மஜிதா சொன்னதை நானும் கேட்டு பார்த்தேன். எங்க பிள்ளை நீங்க ஒரு அரை நிமிஷம் கொடுக்கிறதுக்கு அந்த மரியாதை என்று சொன்னேனே, மட்டு மரியாதை மதிப்பு, அந்த வடக்கில் தலை வைத்து படுக்க வேண்டாம் என்று சொல்வதிலேயும் பெரிய ஒரு உண்மை இருக்குது, விஞ்ஞான உண்மை. அந்த நோர்த் அண்ட் சவுத், அந்த காந்த சக்தி தொழிற்படும் திசை, அது விஞ்ஞான ரீதியானது. சமய ரீதியான எங்கள் விளக்கம், நாங்கள் எப்பொழுதும் மூத்தவருக்கு கால் நீட்ட மாட்டோம். என அப்பாவோ எங்களுக்கு மூத்தாக்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கால் நீட்ட மாட்டோம். அது ஒரு வளமை, ஒரு முறை, நெறி. அதே அடிப்படையில தான் வடக்கில் தலை வைக்க கூடாது என்றொரு பெரியவர்கள் சொல்வது அந்த காந்த சக்தி உண்டு. அடுத்தது சமய ரீதியாக வளமுறையில வாழ்க்கை நெறி மூலமாக எங்கள் மூதாதையர், எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த லெமோரியா கண்டம் உண்டு, தெற்கு திசை கீழ் 47 நாடுகள்ல வாழ்ந்தவங்கள், நாடுகள் அமைத்து அரசு அமைத்து வாழ்ந்த ஒரு கண்டம் லெமோரியா கண்டம், அதாவது குமரி கண்டம். அது தெற்கு திசையில தான் இருக்குது இந்தியாவில். எனவேதான் அவர்களுக்கு கால் நீட்டி இருக்கக்கூடாது என்ற வாழ்வு நெறியில தான் அதை கால் நீட்டக்கூடாது. கால் நீட்டுவதென்றால் தெற்கில் தலை வைப்போம், தெற்கில் அந்த வடக்கில் தலை வைப்போம், வடக்கில் தலை வைக்க வேண்டாம் என்ற சமய ரீதியான வாழ்வியல் நெறியான ஒரு விளக்கமும் விஞ்ஞான ரீதியான விளக்கம். நன்றி. நன்றி, மிக்க நன்றி அண்ணா. அருமையாக இன்றைய நிகழ்வு நகர்ந்தது. எல்லோருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். நாங்கள் இதை கொஞ்சம் ஆராய வேணும். இந்த சமய அறிவில எந்த விடயம்
எங்களோட அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொடுக்கணும். அது கொடுத்தால் இன்னும் அந்த குழந்தைகள் இறை வழிபாட்டோட வருவார்கள் என்பது உண்மை. அந்த எங்களை விட தேடுதலும் அவர்களுக்கு இருக்கும் என்பது உண்மை. ஆகவே அடுத்த முறைக்கு நான் இதை தேடுவோம். நாங்கள் இந்த ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு ஆராய்வோட தேடலாம் என்ற எனக்கு இன்னொரு எண்ணம் இப்பொழுது பிறந்தது. மிக்க நன்றி. அருமையாக இந்த நிகழ்வை நகர்த்துவதற்கு வாய்ப்பளித்த லண்டன் தமிழுக்கும் வாழ்த்தி கொண்டு, அதே நேரம் தொழில்நுட்பத்தில் இருந்து உதவி செய்த வாணிமோகனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நான் நகர்த்துவதற்கு உதவிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து, நடாமோகன் அதிபருக்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். உறவுக்கு வருகின்றது குடும்பம் கோலையாம். நன்றி. வணக்கம் வாணி. வாணி, ஒரு விடயம் உங்களோட பேசிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். சிவதர்சினி மன்னிப்போட வாரக்கிழமை எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்பதாக தருவீங்களா? நான் உங்களோட நேரம் 9:30 தந்தீங்கன்னா வாரக்கிழமை மட்டும். நான் என்னண்டா இந்த மகளின் டாக்டரேட் அண்டைக்கு அது நான் 12 மணிக்கு சமூகம் அளிக்க வேண்டியதா இருக்கு யூனிவர்சிட்டிக்கு. அதனால உங்களை முன்னுக்கு கேட்கிறேன். இல்லாட்டி 1/2 மணி நேரம் தான் எனக்கு அந்த நிகழ்வு செய்யக்கூடியதா இருக்கும். பின்னால நீங்க இதே என்ன இலக்கியம் அந்த பகுதியில நீங்க பின்னால இணைச்சு கொள்ளலாம். நான் சரி நேரத்துக்கு உங்களுக்கு தந்து விடுகிறேன். அதான் உங்களை கேட்கிறேன். புதன்கிழமை விட்டால் எனக்கு மற்ற நாளும் சரி வராது. அதனால கேட்கிறேன். எங்களோட நேரம் 9:30. உங்களோட நேரம் 9:30, இந்த நேரம் 10. ஓகே, சரி. வாரம் மட்டும் வசதியா என்ன 1/2 மணி நேரம் இல்ல 40 நிமிஷம் செய்துட்டு. சரி, ஓகே. நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மிக்க நன்றி. அந்த சந்தோஷமான செய்தியையும் உங்களுக்கு பகிர்ந்து வாழ்த்துக்கள். நன்றி. டாக்டரேட் எடுத்து பிப்ரவரி மாதம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகிறா ஐடி பகுதியில. அந்த மகிழ்ச்சியான சந்தோஷத்தை பிறகு முடிஞ்சா போல நான் பகிர்ந்து கொள்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி அம்மா. குடும்பம் கோலையும் தோப்படணும்.